இந்த வீடியோவில் நம்ம சிஎன்சி மிஷின் ப்ரோக்ராமர் செட்டர் பேசிக் லெவலில் இருக்கிற சீனியர் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த எம்டிஐ மோடை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை செக் பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மிஷினை வந்து நீங்கள் பேசிக்காக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎன்சி மிஷின் ஃபுல்லாக ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்டிஐ மோடில் வச்சுட்டு மோட் செலெக்ஷனை இந்த மாதிரி ரிலேட்டிவ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிட்டு எக்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆரிஜின் செட்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆக்சிஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்சிஸும் 0 ஆகிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த எம்டிஐ மோடில் வச்சுருக்கோம். எம்டிஐ மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் ப்ரோக்ராம்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி மேனுவல் டேட்டா இன்புட்டுன்னு அர்த்தம். இந்த எம்டிஐ மோடு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிஎன்சி மிஷினில் G0X-20.0 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸ் வந்து இப்போ இருக்கிற வேல்யூலேருந்து -20 mm போகணும் அப்படின்றது தான் அதோட மீனிங் வந்து அதுதான். X-20.0ன்னு கொடுத்துருக்கேன். எண்டா பிளாக் கொடுத்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா ஃபீட் ரேட்டு ரேப்பிடு இது ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது ஆக்சிஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து ரேப்பிடு ஃபீட் ரேட்டு இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து எதில் மூவ் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரியும். ரேப்பிடுன்றது G0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ரேப்பிடில் வந்து மூவ் ஆகும், ரேப்பிட் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் G01ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ஃபீட் ரேட்டில் மூவ் ஆகும். இப்போ வந்து ரேப்பிட் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போது அதோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் -19.994ன்னு காமிச்சிருக்கா. அதாவது இப்போ எக்ஸில் -20 mm நகரணும்னு சொல்லிவிட்டு நான் ப்ரோக்ராமில் கொடுத்துருந்தேன், அதுதான் இப்போ நகர்ந்துருக்கு. இப்போ இங்கே பாருங்கள் மிஷின் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்சல்யூட்டிவில் 20ன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிஷின் ரீடிங்லேயும் பாருங்கள் 20ன்னு வந்திருக்கு. ரிலேட்டிவ்ஸில் மட்டும் ஒரு 6 மைக்ரான் தான் கம்மியாக இருந்திருக்கு. இது வந்து மிஷின் எரர்னு சொல்லுவாங்க, இந்த எரர் வந்து வந்திருக்கு. மற்றபடி இதில் வந்து சேம் தான். இப்போ மேனுவல் டேட்டா இன்புட் அந்த மோடு வச்சுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனையும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த மோட் செலெக்ஷனில் வச்சுட்டு நீங்கள் இப்போ G01ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து G1 இல்லைன்னா எப்படி நம்ம வந்து இப்போ ஃபீட் ரேட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா G1X-20.0ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற வேல்யூலேருந்து 20 வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி -ல் கொடுத்துருந்தோம், இப்போ 20ல் கொடுத்துட்டு இப்போ G1ல் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் வந்து Fன்னு கொடுத்து ஃபீட் ரேட்டும் கொடுக்கணும். ஏன்னா G1ங்கிறது வந்து கட்டிங் ஸ்ட்ரோக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம ஃபீட் ரேட்டும் கொடுக்கணும். F0.25ன்னு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ரேப்பிடில் வந்து கண்ட்ரோல் ஆச்சு G0 வந்து. இப்போ G01ன்றது ஃபீட் ரேட்டில் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம ஃபீட் ரேட்டில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பிண்டில் வந்து ரொட்டேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஃபீட் ரேட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அதை கொடுக்காம வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் கூட இப்போ வந்து அது மூவ் ஆகாது. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமர் சிஎன்சி மிஷினில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். அது வந்து எந்த லைனை வந்து நம்ம கொடுக்காம விட்டுறோம் அப்படின்றது தான். இப்போது G01ன்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கே அதுக்கு மேலே இருக்க லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு RPM கொடுத்துருக்கணும். அந்த RPM கொடுத்தா மட்டும்தான் அது ரன் ஆகும். G1ன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணுன்னா G97S100M3 அந்த மாதிரி கொடுக்குறோம். G97ங்கிறது ஸ்பிண்டில் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் S100ங்கிறது அதோட RPM, M3ன்னு கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா அதோட கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னு அர்த்தம். இந்த மேலே இருக்க அந்த லைனை கொடுத்ததுக்கு அப்புறமா G01ன்னு கொடுத்து X20.F0.25 நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ ஸ்பிண்டில் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபீட் ரேட் ரொட்டேட் ஆகணுன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் ரொட்டேட் ஆகுது. இப்போது ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஸ்பிண்டில் வந்து கிளாம்பிங் பொசிஷனில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாப் கரெக்டாக கிளாம்ப் ஆகிருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ரொட்டேஷனில் இருக்கும்போது IDOD சேனல் செக் பண்ணிக்கோங்க. IDOD சேனல்னால் என்னென்னா இப்போது
கிளாம்ப் வந்து டயாவை வந்து அவுட்டரில் பிடிக்கிறோமா இல்லை இன்னர் டயாவில் பிடிக்கிறோமான்றது தான் ஐடிஓடி சேனல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கிளாம்பிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது 20 mm ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஜாபில் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அப்சல்யூட்டிவ் மெத்தடு. இதுலேயே வந்து ரிலேட்டிவ் மெத்தடில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மெத்தடில் யூ அதுக்கப்புறம் டபிள்யூன்னு யூஸ் பண்ணுவாங்க. யூங்கிறது எக்ஸை குறிக்கும், டபிள்யூங்கிறது இஜெட்டை குறிக்கும். அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.